அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்குப்படி ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே நேர்மறையான பலன்கள் அப்படி இல்லைனா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் ஆபத்து நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குமா அல்லது நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். பெரியோர்களின் அனுசரணையான போக்கு தங்களுக்கு பல வகையில் நன்மையையும் மகிழ்ச்சியையும் தரும். அதே சமயம் சுப நிகழ்வுகளால் வீடு களைகட்டும் அப்படின்னு சொல்லலாங்க. வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்க செய்வீங்க. நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். தாயின் உடல் நலனில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். தங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து வெளியே வந்து பேசுவாங்க. புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாகவே இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படின்னு நிறைய விஷயங்களை மேற்கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே நேரம் காரியங்களில் சிறு கால தாமதம் ஏற்படத்தாங்க செய்யும். பணவரவு ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பெறுங்க. சாமர்த்தியமாக சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கு இடையே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. அதனால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமை கடைபிடிக்க பாருங்க. வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாம். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பணிகளில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. சில நேரங்களில் எதிர்பாராத பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கத்தாங்க செய்யும். அதே நேரம் வேலைகளையும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் முழுவதும் உணவு
பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது, இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறும்.
பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க.